வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஏற்கனவே நம்ம டாபிக் வைஸாக சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் அனலாகி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு 5 டைப்பில் வீடியோ போட்டிருந்தோம். அதே மாடலில் ஒரு 40 கொஷின்ஸை வச்சும் மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று கொடுத்து அதுக்கான ஆன்சர் கீயும் சொல்லியிருந்தோம். ஸோ அனலாகி டாபிக் ஓவர். அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டாபிக் வைஸாக நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் நமக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால தான் டாபிக் வைஸாக நம்ம ஒன்றா சொல்லிட்டு வரோம். ஸோ இதில் செகண்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் கிளாசிஃபிகேஷன் டாபிக். இந்த கிளாசிஃபிகேஷனில் ஒரு 4 டைப்பாக நான் உங்களுக்கு பிரித்து சொல்ல போகிறேன். இதே மாதிரி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 27 டாப்பிக்கையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ டிஎன்பிஎஸ்சியில் விட்டுருக்காங்க. அதுலேயும் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு ஒரு கட் ஆஃப் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறதும் இந்நேரம் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஸோ நீங்களே இப்போ ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, மெயின்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாவா அப்படின்ட்டுன்னு. பெரும்பாலானவங்க கண்டிப்பாக நல்லாவே எழுதியிருப்பீங்க அப்படிங்கிறதால மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிறவங்க மனசு சோர்ந்துடாமல் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டாபிக் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்கில் டைப் 1 கிளாசிஃபிகேஷனில் அவங்க என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்க, ஒவ்வொரு டைப்லையும் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டைப் 1 நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த ஆட் வேர்ட். அதாவது அவங்க ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து பொருந்தாததை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற டைப் 1. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு வித்ட்ரால், டிடக்ஷன், டெபாசிட், டெபிட். அதாவது இதுக்கான மீனிங்ஸ் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். வித்ட்ரா அப்படின்னா பணத்தை எடுக்கிறது. அப்போ நம்ம பணத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்டில் பணம் குறையும். டிடக்ஷன்னாலும் பணம் குறையிறது. டெபிட் பண்ணுறோன்னாலும் பணம் குறையும். டெபாசிட் அப்படின்னா என்னவாகும்? பணம் அதிகமாகும். நம்ம அமௌண்ட்டு போடுறோம் அப்படின்னா அப்போ நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் என்னவாகும் அப்படின்னா அதிகமாகும். ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெபாசிட், ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை. ஸோ நம்ம இந்த டைப்பில் பார்க்க போகிறதெல்லாம் இதே மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஏறக்குறைய நம்ம ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன ஐடியாஸாக படித்தது தான். இங்கே அதுவே ஒரு தனி டாப்பிக்காக வருது. சரிங்களா? செகண்டு பாருங்கள். பாண்ட், லேக், பிஸ்டல், கன், கார், பஸ், சர்ச், மோனுமெண்ட். பாண்ட், லேக்கு. பாண்டுனா குளம், லேக்னா ஏரி. பிஸ்டல், கன் ரெண்டுமே துப்பாக்கின்ற அர்த்தம். காரு, பஸ்ஸு ரெண்டுமே ஒரு வெஹிக்கல். சர்ச்சுன்னா தெரியும் இல்லையா, தேவாலயம். மோனுமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நினைவு சின்னம்னு அர்த்தம். மோனுமெண்ட்னா என்ன அர்த்தம்? நினைவு சின்னம். இது எல்லாமே பாருங்கள் ஒரு சிமிலர் பேராக இருக்குது. பாண்டு, லேக், ஏரி, குளங்கிறது, கன்னு, துப்பாக்கின்றது, காரு, பஸ்ஸுங்கிறதுலாம் ஒரே மாதிரியான திங்ஸாக இருக்குது. இப்போ சர்ச்சு, இந்த இடத்துல அவங்க மாஸ்கோ இல்லை டெம்பிளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ஒரே மாதிரி இருந்திருக்கும். ஆனால் சர்ச்சுன்னு கொடுத்துட்டு மோனுமெண்ட் நினைவு சின்னம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா இந்த சர்ச் மோனுமெண்ட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த டைப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த மாடலில் நான் ஒரு சில கொஷின்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் அதே ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த அந்த அனலாகி டாப்பிக்லையும் நம்ம நிறைய கொஷின்ஸ் ஏறக்குறைய ஒரு 25-30 கொஷின் வரைக்கும் போட்டிருந்தோம். ஆன்சரும் நிறைய பேர் அந்த போல் ஆப்ஷன் மாதிரி வச்சதில் போட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த டாபிக் முடிய இதே மாதிரி ஒரு 10 கொஷின் போட்டுட்டு வரேன். அந்த கொஷின்ஸையும் நோட்டில் எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேர்டு பாருங்கள். இன்சூரன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், சேலரி, ஷேர்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு இன்சூரன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஷேரு இதெல்லாம் ஒரே ஆப்ஷன். சேலரி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரவு. கரெக்டாக? இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், இன்சூரன்ஸுக்கு, ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு, ஷேருக்கெல்லாம் நம்ம காசு இது பண்ணுவோம். சேலரி அப்படிங்கிறது நமக்கு காசு வரவாக இருக்கும். ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலரி. சரியா? அடுத்ததாக 4வது பாருங்கள். மிசோரம், சிக்கிம், கொஹிமா, மணிப்பூர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். மிசோரம், சிக்கிம், மணிப்பூர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸு, மாநிலங்கள். கொஹிமா அப்படிங்கிறது மட்டும் மாநிலம் கிடையாது, தலைநகரம். கொஹிமாங்கிறது எதோட தலைநகரம்? நாகாலாந்தோடைய தலைநகரம். கரெக்டாக? அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா இதுதான், கொஹிமா அப்படிங்கிறது தான். நான் இதில் உங்களுக்கு இன்னொன்று வைக்கிறேன். ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க தலைநகரம் 3 தலைநகரத்தை கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்டை வச்சுட்டு கூட கொடுப்பாங்க. எனக்கு நீங்கள் கீழே கமெண்டில் ஒரு வேலை செய்யுங்க, என்ன ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். என்னென்னா மிசோரமுடைய தலைநகர் என்ன? கேபிட்டல் ஆஃப் மிசோரம். சிக்கிமுடைய தலைநகர் கேபிட்டல் ஆஃப் சிக்கிம். மணிப்பூர் கேபிட்டல் ஆஃப் மணிப்பூர். சார் இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வெறும் இந்த கொஷினை இதே மாடலில் கேட்பாங்கன்னு கிடையாது. இப்போ நம்ம இந்த கொஷினில் ஸ்டேட்ஸு அதோடைய கேபிட்டல்ஸை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்க அதை வச்சு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு இந்த 3த்துக்கும் ஆன்சர் சொல்லுங்கள். மிசோரம், சிக்கிம், மணிப்பூர் இது 3தோட கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத எனக்கு கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்ததாக 5வது மதர், கிராண்ட்ஃபாதர், ஃபாதர், ஒய்ஃப். இதில் பாருங்கள், மதர், கிராண்ட்ஃபாதர், ஃபாதர் இவங்கெல்லாம் நமக்கான டைரக்ட் ரிலேட்டிவ், ரத்த சம்மந்தமான உறவுகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய்ஃப், மனைவி அப்படிங்கிறது மட்டும்தான் பொருந்தாது. புரிஞ்சிக்க முடியுதா? இப்போ 3 ஜெண்டர் மேலாக கொடுத்துட்டு
ஒன்று ஃபீமேலாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்போ ஃபீமேலாக சூஸ் பண்ணியிருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மதரும் ஒய்ஃபும் ஃபீமேலு, கிராண்ட் ஃபாதரும் மேலு. அப்போ மேல் ஃபீமேலை வச்சு சூஸ் பண்ண முடியாது. இவங்களாம் நம்மளுடைய பிளட் ரிலேஷன், ஒய்ஃப் அப்படி இல்லை அப்படிங்கிறதால ஆப்ஷன் 4 தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக 6th கொஸ்டின் பாருங்கள். ஸ்கை, ஸ்டார்ஸ், மூன், பிளானட்ஸ், ஸ்டேடியம், பிளேயர்ஸ், யூனிவர்சிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கை வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கும், ஸ்டேடியத்தில் பிளேயர்ஸ் இருப்பாங்க, யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ பொருந்த மூணில் பிளானட்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. பாருங்கள், நிலவுல பிளானட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இதில் பொருந்தாதது மூன், பிளானட்ஸ். சரிங்களா? சின்ன சின்ன இது தான். நம்ம அனலாகியில் சொன்னதை விட டாப்பிக்லாம் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது என்னென்னா ஒரு 4 வேர்ட்ஸை கொடுத்துட்டு சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்த டைப் வரும்போது வேர்ட்ஸை வச்சு, லெட்டர்ஸை வச்சு, அந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் வச்சு எல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? 7th டொமேட்டோ, பொட்டேட்டோ, கேரட், ஆனியன். இதில் பொட்டேட்டோ, கேரட், ஆனியன் மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடியது. டொமேட்டோ, தக்காளி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செடியில் மேலே, பூமிக்கு மேலே விளையக்கூடியது. ஸோ இதில் மிஸ்மேட்ச் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா டொமேட்டோ. சரியா? 8th one இங்கு, பேப்பர், ஆஃபீஸ், பென். இங்கு, பேப்பர், பென் மூணுமே ஸ்டேஷ்னரி. இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் ஆஃபீஸ். ஸோ இதில் மிஸ்மேட்ச் ஆகக்கூடியது ஆஃபீஸ். ஆட் மேன் அவுட் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்ததாக 9th one குப்தா டைனஸ்டி, நந்தா டைனஸ்டி, மயூரா, சோழா. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு, நந்த பேரரசு, மௌரிய பேரரசுலாம் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் இருந்தது. கரெக்டாக? சோழ பேரரசு பார்த்தீங்கன்னா, சோழ டைனஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு சைடில் இருந்தது. ஸோ இதில் பொருந்தாதது சோழா டைனஸ்டி. சரிங்களா? இப்போ ஒருவேளை 4மே நார்த் சைடில் இருக்கிறதே கொடுத்துட்டு இருந்தாங்க, இல்லை 4மே சவுத் சைடில் இருக்கிறதா கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன பார்க்கணுன்னா அவங்களுடைய பீரியடை பார்க்கணும். முற்காலமா, பிற்காலமா அப்படிங்கிற மாதிரி அந்த பீரியட் வரும் இல்லைங்களா? அதை வச்சு சொல்லணும். இங்கே வரும்போது ரீஜனை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இது நார்த் சைடு, இது சவுத் சைடு. அதனால் இங்கே பொருந்தாதது சோழ பேரரசு தான். ஓகேவா? 10வது பாருங்கள். ஜனவரி, மார்ச், ஜூலை, செப்டம்பர். ஜனவரி மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள் வரும்? 31. மார்ச் மாதம் 31, ஜூலை மாதம் 31, செப்டம்பர் மாதம் 30 நாள் வரும். கரெக்டாக? இப்போ நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதில் எது பொருந்தாதது? செப்டம்பர். ஏன்னா இதில் மட்டும்தான் இந்த மாதத்தில் மட்டும்தான் நம்பர் ஆஃப் டேஸ் 30, மற்றதெல்லாம் நம்பர் ஆஃப் டேஸ் 31 அப்படிங்கிறதால பொருந்தாதது ஆப்ஷன் டி, செப்டம்பர். சரிங்களாமா? ஸோ கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் இதுதான். இந்த 10 கொஷின் பார்த்ததுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்ருக்கும் நம்ம கிளாசிஃபிகேஷனில் டைப் 1ல் எப்படி கேட்பாங்க அப்படின்ட்டு. இந்த மாடலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ப்ராக்டிஸுக்காக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, மேத்தமெட்டிக்ஸ். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லணும். அடுத்த 2வது கேள்வி ஸ்கொயர், ஸ்பியர், ரெக்டாங்கிள், சர்க்கிள். இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லணும். 3rd பாருங்கள் டைவிங், ஸ்விம்மிங், டிரைவிங், செயிலிங். இதில் பொருந்தாதது எதுன்னு நம்ம புரியுதான்னு பாருங்கள். டைவிங், ஸ்விம்மிங், டிரைவிங், செயிலிங். பார்த்த உடனே ஆன்சர் முடிவு பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? 4th one பாருங்கள். மார்ச், மே, ஜூன், டிசம்பர். ஏற்கனவே நாம் மந்த்தை வச்சு கொடுத்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் மந்த்தை வச்சு கொடுத்துருக்கேன். மார்ச், மே, ஜூன், டிசம்பர். இது 4ல் எது பொருந்தாததுன்னு சொல்லணும். 5வது கேள்வி தெர்மாமீட்டர், பாரோமீட்டர், டயாமீட்டர், ஹைக்ரோமீட்டர். இதுவும் டக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். என்னது? இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அளவிடுற கருவிகள் இல்லையா? எதை அளவிடுறதுக்கு எந்தெந்த கருவியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். நான் அதையும் உங்களுக்கு அடுத்ததாக ஷார்ட்ஸ் மாதிரி போடும்போது போடுறேன். ஏற்கனவே நம்ம விலங்குகளுடைய வாழ்விடங்களை வச்சு போட்டிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தனியாக ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். இப்போ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது தெர்மாமீட்டர், பாரோமீட்டர், ஹைக்ரோமீட்டர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வெறும் இதில் எது ஆட்மேன் அவுட்னு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இதே மாடலில் அவங்க வேறு கொஷின் கேட்கும்போது உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களாமா? இந்த 5 கொஷின். அடுத்த முன்னாடி ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஒரு 3 கேட்டிருந்தேன் இல்லைங்களா? அது இதுக்கெல்லாம் உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்கில் டைப் 2ல் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு டீச் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.